ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விளையாட போகிற கேம் தான் ஜஸ்டிஸ் ரிவைல்ஸ் பார்ட் 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வருமானு தெரியல, பரவாயில்ல. வாங்க நம்ம இப்போ வர வீடியோவை பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் எங்கடா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன். ஓகே, இப்போ உள்ளே போய் நான் தான் வந்தேன். இப்போ வெளியே போய் நம்ம ஒரு கேமை விளையாட போகிறோம். இது என்னன்னு நான் சொல்கிறேன். என்னடா கேமு இவங்களை பிடிக்க போகிறியான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இப்போ நம்ம இந்த மேப்பில் நம்ம எங்கே விளையாட போகிறோமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம். எங்கே விளாட்லாம், பேங்க்கு, க்ளப்பு, எங்கே போகலாம், ஆர்மி பேஸுக்கு போகலாம். மிலிட்ரி பேஸுக்கு 6 மணி நேரம் கழிச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே தூங்கி எந்திரிச்சாச்சு. டக்குன்னு ஒரு கார் மட்டும் கிளம்புது கைஸ். நம்மளும் அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். அப்படின்லாம் கிடையாது, நம்ம டக்குன்னு மிலிட்ரி பேஸுக்கு கிளம்பலாம். வாங்க எல்லாம் வண்டியில் இருங்க. வாங்கடா 2 பேரும். 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம நேராக மிலிட்ரி பேஸுக்கு போக வேண்டியது தான். தொறா கதவை திறந்தாச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ மிலிட்ரி பேஸ்க்குள்ளே வந்தாச்சு. ஷூட் டு கில். ராபர்ஸ் உள்ள தான் இருக்கானுங்க, அவங்களை போட்டு தைக்கிடலாம். அப்பல நீ இந்த கன்று எடுத்துக்கோ, இந்த கன்று தான் நீ நல்லா சுட மாட்ட. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே நுழைஞ்சிட வேண்டியதாக தான். நுழைஞ்சதுக்கப்புறம் இங்கடா முன்னாடியே 3 பேர். என்ன மட்டும் ஏன்டா சொல்கிறீங்க? பின்னாடி 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்களை சொல்கிறா. டே மொத்த சொல்லி முடிச்சு விட்டானுங்க. சரி, நம்ம அக்காவை மாதிரி எங்கடா சுட்டு முடிச்சுட்டு. இவனை வர காப்பாற்றணுமா? மெடிக்கிட்டடு ரிவைவ் பண்ணியாச்சு. டே இருங்கடா, 10 செகண்ட் டைம் கொடுங்கடா. என் பிரகரியை போட்டு தக்கிட்டீங்களா? இருறா வரேன். அக்கா நீ கொஞ்சம் இது மெடிக்கிட்லாம் ஃபுல் பண்ணிக்கோ. ஓகே, இவனை ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. ஓகே, நம்மளும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஏற்றிவிட்டு உள்ளே போயிடலாம். பார்த்து போகணும் கைஸ் இந்த இடத்துலலாம். இதோ நிற்கிறான் பார்த்தீங்களா? வென்று மவனை இருறா வரேன். சுட்றா போட். அப்போ உள்ளே திறந்துவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து தலை விடுவான் பாருங்களேன். வருவானே. வந்துட்டான் பார்த்தீங்களா? இவனெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எப்பட்றா கொள்ளையடிப்பீங்க? போட். அப்போ சூப்பர்ரா டே, செம்ம. இப்போ நம்ம கன்னை ரீலோடு பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பொறுமையாக அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இதோ வந்துட்டானுங்க. வாரண்டையாக வந்து வாயை கொடுக்குறானுங்களே. அப்போ போடு. இத்தனை பேர் நிற்கிறீங்க அம்மா. போட்டானுங்கடா அக்காவை மாதிரி. நீ எங்கே எம்பி பாட்டி வச்சுட்டு இருக்கிற தம்பி? நீ போடா, நீ போய் போட்டு தாக்கடா. கண்ணில் புல்லட் தீர்ந்து போச்சு. ஒரு ரீலோடு பண்ணியாச்சு. மெடிக்கிட்ட ஃபுல் பண்ணிட்டு ரிவைவ் பண்ணிட வேண்டியது தான். ரிவைவ் பண்ணியாச்சு. வாடா சாவுடா. சாவு. அப்பா இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? 2 பேர் இருக்கானுங்க. 2 பேர்த்தையும் முடிச்சாகணும். ஐயோ, நம்ம ஓரமாக ஒதுங்கிக்க வேண்டியது தான். தம்பி டே போடுறா. எங்கடா அடி வாங்கிட்டு இருக்கிற நாயே? அப்பா இன்னும் ஒரே ஒருத்தன் தான், போட்டு தாக்கிடலாம். இருங்க இவங்க 2 பேர்த்தையும் ரிவைவ் பண்ணி விடலாம். அவனையும் போட்டாச்சு. இப்போ நம்ம நேராக கட்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு, கட்ஸா அப்படின்னு என்ன போட்டு தாக்கணும். இவனுங்களுக்கு இந்த கன்று தான் கரெக்டு. ஸ்கோப் போட்டு 2 அடி சட்டக்குன்னு வச்சு விட்றோம். அடி, இன்னொரு அடி. அப்பா நான் கூட இது ஜவான் படத்தில் விஜய் சேதுபதி தயாரித்து கண்ணோன்னு பயந்துட்டேன் ஒரு செகண்டில். ஓகே, இப்போ நம்ம இவனுக்கு போட்டோம்னா மிஷின் கம்ப்ளீட்டு. ஓகே, வர வேண்டிய 15,000 வந்துருச்சு. எங்கே தங்கம் அந்த ஒரு பிஸ்கெட் எங்கேன்னு கேட்டேன். போட்டேன். கரெக்டு தான். இதுக்கோசரம் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்ன நினைக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க? இந்த தங்கத்தை அவனுங்களே எடுக்க விடாமல் நான் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுங்க மேலே பழி போட போகிறேன். யாராச்சும் குறுக்க வந்தீங்கன்னா உங்களையும் சுட வேண்டியதாக இருக்கும். உன்னையும் கொள்ளு.